இறைவாக்கு வாழ்வின் விளக்கு. அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரெல்லாம் ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். சீடர்களோ சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். மார்க்கு நற்செய்தி 6ஆம் அத்தியாயம் 34ஆம் 36ஆம் திருவார்த்தைகள். சுருக்க விளக்கம். தன்னிடம் வந்த மக்கள் மீது பரிவு கொண்ட ஆண்டவரையும் அன்பு, இரக்கம், கருணை ஏதுமின்றி மக்களை பசியும் பட்டினியுமாக அனுப்பிவிட துடிக்கும் ஆண்டவரின் நேரடி சீடர்களையும் முரண்பட்ட சிந்தனையோடு பார்க்கின்றோம். ஆண்டவரே மனம் இறங்கினாலும் அதை தடுக்கின்ற கெடுக்கின்ற மனநிலையில் சீடர்கள் இருந்தது மனவேதனையாக உள்ளது. ஆனால் பிற்காலத்தில் 1 நூற்றாண்டு திருச்சபையில் மனம் மாறின சீடர்களை பார்த்து உள்ளம் மகிழ்கிறது. நாமும் மனம் மாறி ஆண்டவரின் இரக்க குணத்தை பின்பற்ற முயல்வோம். ஆமேன்.